Hi everyone. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th அக்கௌண்டன்சில சாப்டர் 4 குட்வில் இன் பார்ட்னர்ஷிப் அக்கவுண்ட். இந்த சாப்டர்ல இருக்க தியரி கொஸ்டின் 2 மார்க் அண்ட் 3 மார்க்ஸோட எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 2 மார்க் பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 மார்க் What is goodwill? Goodwill na enna? It is the good name of the business. Okay, what? And it is an intangible asset. It has no physical existence. It is a good name of the business means business oda good name. அததான் என்னன்னு சொல்றாங்கன்னா குட்வில் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் அன் இன்டான்ஜிபிள் அசட்ஸ். அந்த குட்வில்லை வந்து நம்ம வந்து பார்க்கவோ இல்லை அதை டச் பண்ணவோ முடியாது. ஒன்லி வி கேன் ஃபீல். ஓகேவா, நம்ம அதை உணர மட்டும்தான் முடியுமே தவிர அதை கண்ணால பார்க்கவோ இல்லை கையால தொடவோ முடியாது. அதுதான் இன்டான்ஜிபிள் அசட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இட் ஹாஸ் நோ பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். குட்வில்க்குன்னு தனியா எந்த ஒரு பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு கம்பெனி நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னா அந்த கம்பெனிக்குன்னு ஒரு குட் நேம்ஸ், அதாவது நல்ல பேர்லாம் இருக்கும்ல, அதை தான் என்னன்னு சொல்றாங்க, அந்த பிசினஸோட குட்வில் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க. வாட் இஸ் அக்வயர்டு குட்வில்? Goodwill acquired by making payment in cash or kind is called acquired goodwill. Acquiredனா ஒன்றும் இல்லை, நம்ம வாங்குறது. ஓகேவா, அப்போ குட்வில்ல என்ன பண்றோம்? மேக்கிங் பேமெண்ட் இன் கேஷ் ஆர் கைண்ட். குட்வில்ல நம்ம காசாவோ இல்லை வேற ஏதாச்சும் கொடுத்தோ நம்ம வந்து பை பண்றோம். ஓகேவா, அதுதான் என்னன்னு சொல்றாங்க, அக்வயர்டு குட்வில் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இட் இஸ் ஆல்சோ கால்ட் பர்ச்சேஸ்டு குட்வில். இது என்னன்னு சொல்லலாம், பர்ச்சேஸ்டு குட்வில்னு சொல்லலாம். நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கதாவும் சொல்லலாம். நீ உடனே எப்ப அது ஒருத்தரோட நல்ல பேரை வாங்கியிருக்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே வந்து ஒரு கம்பெனி, இப்போ ஒரு கம்பெனி வந்து லாஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே ஒரு நல்லா ரன் ஆயிருக்க கம்பெனிஸ் வந்து ஏதோ ஒரு சிச்சுவேஷன்னால அவங்க வந்து அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்றாங்கன்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம், அதுல அந்த க்ளோஸ் பண்ற கம்பெனிக்கு நல்ல குட்வில் இருந்துச்சுன்னா அவங்களோட பெர்மிஷனோட நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவங்களோட நேமையோ இல்லை அதே மாதிரி இன்னொரு பிரான்ச் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களோட குட்வில், அவங்களோட நேம் எல்லாமே நமக்கு வரும். அதுதான் அக்வயர்டு குட்வில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க. வாட் இஸ் சூப்பர் ப்ராஃபிட்? சூப்பர் ப்ராஃபிட்னா என்ன? It is the excess of average profit over the normal profit of a business. First average profit, normal profitனா என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். நார்மல் ப்ராஃபிட்னா ஒன்றும் இல்லை, நம்ம மந்த்லி நமக்கு நார்மலா எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது நம்ம பிஸ்னஸ்ல. நம்ம கம்பெனி வச்சிருக்கோம், அந்த கம்பெனில மந்த்லி நமக்கு ஒரு சர்டைன் இன்கம் வருது, சர்டைன் ப்ராஃபிட் வருது, அதை தான் என்னன்னு சொல்றாங்க, நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட்னா ஒன்றும் இல்லை, இப்போ நார்மலா மந்த்லி நம்ம வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்றோம்ல, அதையே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆவரேஜா 12 மந்த்ஸ்க்கு போட்டு அவங்க ஆவரேஜா அந்த அமௌண்ட் டிவைடட் பை 12 போட்டோம்னா நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். ஓகேவா, அதுதான் ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றாங்க. இது சூப்பர் ப்ராஃபிட்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, இப்போ எக்ஸஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஓவர் த நார்மல் ப்ராஃபிட் ஆஃப் அ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட்ல இருந்து நம்ம நார்மல் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் என்னன்னு சொல்றாங்க, சூப்பர் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்க. வாட் இஸ் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்? நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னா என்னன்னு பார்க்கலாம். It is the rate at which profit is earned by similar business entity in the industry under normal circumstances. இந்த நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து ஈஸியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எப்பவுமே உங்களுக்கு பெர்சன்டேஜ்ல தான் வரும். ஓகேவா, பெர்சன்டேஜ்ல தான் வரும். ஸோ உங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் வந்தாலே அது என்னன்னு தான் அர்த்தம், நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு. இந்த நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் ஒன்றும் இல்லை, ரேட் அட் விச் ப்ராஃபிட் இஸ் ஏர்ன்ட் பை சிமிலர் பிஸ்னஸ் என்டிட்டி. நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருப்போம்ல, அது அவங்க என்னன்னு சொல்லிட்டாங்க, நார்மல் ப்ராஃபிட் அமௌண்டா கொடுத்தாங்கன்னா அது நார்மல் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே பெர்சன்டேஜ்ல உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இதோட 2 மார்க் எக்ஸ்பிளனேஷன் ஃபினிஷ்ட் ஆச்சு. அடுத்து 3 மார்க் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3 மார்க் பாருங்க, சாரி ஃபிஃப்த் 2 மார்க் பாருங்க. ஸ்டேட் எனி 2 circumstances under which goodwill of the partnership firm is valued. ஓகேவா, குட்வில் எந்தெந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல சர்க்கம்டன்ஸ்ல வந்து வேல்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏதாச்சும் 2 சர்க்கம்டன்ஸ் எந்தெந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு குட்வில் வந்து வேல்யூ பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க,
சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ சேஞ்ச் ஆகும் போது குட்வில் வந்து வேல்யூ பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர். நியூவா ஒரு பார்ட்னர் நம்ம கம்பெனிக்கு என்டர் ஆகும் போது. ஓகேவா? அடுத்து ரிட்டையர்மெண்ட் ஆர் டெத் ஆஃப் அ பார்ட்னர். ரிட்டையர்மெண்ட், நம்ம இது கம்பெனில இருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பார்ட்னர் வந்து என்ன பண்ணுவாங்க, ரிட்டையர்ட் ஆவாங்க. ஆர் டியூ டு ஏதாச்சும் ப்ராப்ளம்னால என்ன ஆகலாம், அவங்க டெத் ஆகலாம். ஸோ ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத் ஆகும் போது நம்ம என்ன பண்ணணும், குட்வில்ல வந்து வேல்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். டிசல்யூஷன்னா ஒன்றும் இல்லை, நம்ம அந்த பார்ட்னர்ஷிப்பை நம்ம பிரேக் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். அதோட அந்த எண்டுக்கு கொண்டு வரோம், அதை தான் டிசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபர்மை முடிச்சுக்கிறோம், இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இதை பண்றதுதான் வந்து டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அப்படின்ற. இந்த 4 சிச்சுவேஷன்ல தான் என்ன பண்ணுவாங்க, குட்வில்ல வந்து வேல்யூ பண்ணுவாங்க அப்படிங்க. குட்வில்லோட வேல்யூவை தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதோட 2 மார்க் எக்ஸ்பிளனேஷன் ஓவர். அடுத்து 3 மார்க் பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 மார்க், ஸ்டேட் எனி 6 ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் குட்வில். ஓகேவா? 6 ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் குட்வில். என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து குட்வில்ல டிட்டர்மைன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த ஃபர்ம். ஃபர்ஸ்ட் என்னது, ப்ராஃபிட். ஓகேவா? நம்ம ஃபர்ம்ல மோஸ்டா நம்ம வந்து ஃபர்ம் எதுக்காக ஸ்டார்ட் பண்றோம், டு ஏர்ன் ப்ராஃபிட். ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், ஒரு ஃபர்ம் ஆர் ஆர்கனைசேஷன் ஆர் கம்பெனி ஆர் பிசினஸ் ஏதோ ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் குட்வில் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டர் என்னது, ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த ஃபர்ம். அடுத்து ஃபேவரபிள் லொகேஷன் ஆஃப் த பிசினஸ் என்டர்பிரைசஸ். ஓகேவா? அதாவது லொகேஷன் ஃபேவரபிள், அந்த பிசினஸ் என்டர்பிரைசஸ் இருக்கக்கூடிய லொகேஷன் மூலியமா குட்வில்ல வந்து டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற, தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒவ்வொரு பிளேஸ்க்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு குட்வில் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்து குட் குவாலிட்டி ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீஸ் ஆஃபர்டு. அதாவது குட்வில்னா என்ன சொன்னேன், ஒரு கம்பெனி ஆர் ஒரு ஆர்கனைசேஷனோட குட் நேம். அப்ப அந்த குட் நேமை எங்கெல்லாம் நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா ப்ராஃபிட்ல பண்றது, செகண்ட் ஒன்னு எந்த இடத்துல அந்த பிசினஸ் இருக்கிற லொகேஷன், அண்ட் தென் தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, குட் குவாலிட்டி ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆஃபர்டு. நம்ம கரெக்டான ஒரு நல்ல கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்ம ஆஃபர் பண்ணோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், குட்வில் நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எஃபிஷியன்சி ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் ஒரு நல்ல எஃபிஷியன்சில இருந்தா என்ன பண்ணலாம், மேனேஜ்மெண்ட் ஒரு நல்ல திறன்மிக்கதா இருந்துச்சுன்னா நம்ம குட்வில்ல டிட்டர்மைன் பண்ணலாம். டிகிரி ஆஃப் காம்படிஷன்ஸ், டென்யூர் ஆஃப் த பிசினஸ் என்டர்பிரைசஸ். இந்த 4 ஃபேக்டர்ஸ் தான் என்ன பண்றாங்க, குட்வில்ல வந்து டிட்டர்மைன் பண்றதுக்கு இந்த 6 ஃபேக்டர் தான் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து 3 மார்க்ஸ்ல மோஸ்டா கேட்க சான்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க். அடுத்து செகண்ட் 3 மார்க் பாருங்க. How is goodwill calculated under the super profit method? குட்வில் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்ல. இப்போ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தோன்னா மொத்தம் 3 பேசிக்கா ஒரு 3 மெத்தட் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடு, ஆவரேஜ் ப்ராஃபிட்க்கு கீழே 2 மெத்தட் இருக்கும். அடுத்து சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் இருக்கும். சூப்பர் ப்ராஃபிட்க்கு கீழே ஒரு 3 மெத்தட் இருக்கும். அடுத்து கேபிட்டலைசேஷன் மெத்தட். இந்த மாதிரி 3 மெத்தட் இருக்கும். அதுல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் மூலியமா நம்ம குட்வில்ல எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஆவரேஜ் ப்ராஃபிட் தான் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். எத்தனை இயரோட ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களோ, இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒரு 5,000 வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்கன்னா அப்ப 25,000. ஓகே, 1 மந்த்துக்கு 5,000 அது மாதிரி 5 மந்த்துக்கு கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும், 25,000 வரும். கீழே வந்து நம்பர் ஆஃப் மந்த்ஸ், இங்க இயர் போட்டிருக்காங்க, நம்ம நம்பர் ஆஃப் மந்த்ஸ் போட்டோம்னா எத்தனை மந்த்துக்குள்ள ப்ராஃபிட், அது 5 மந்த்துக்குள்ள ப்ராஃபிட். அப்ப டிவைடட் பை 5. அப்ப 25,000 டிவைடட் பை 5 என்ன வரும், உங்களுக்கு 5,000 வரும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் என்னது, சராசரி ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு என்னவா வரும், 5,000 தான் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நார்மல் ப்ராஃபிட். நார்மல் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா,
கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டு என்ஆர்ஆர். என்ஆர்ஆர்னா ஒன்றும் இல்லை, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அதை தான் என்ஆர்ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கேபிட்டல் எம்ப்ளாய்டு அங்கேயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டா ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அந்த அமௌண்ட் கூட என்ஆர்ஆர்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், பெர்சன்டேஜ். எப்பவுமே வந்து நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு பெர்சன்டேஜ்ல தான் வரும்னு சொல்லியிருந்தேன். அப்ப அந்த பெர்சன்டேஜும் கால்குலேட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும், நார்மல் ப்ராஃபிட் கிடைச்சிரும். இப்ப ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு, அடுத்து நார்மல் ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. இப்ப அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சூப்பர் ப்ராஃபிட். சூப்பர் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம், ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். அதாவது இதுல வந்த ஆன்சரும் அண்ட் தென் இதுல வந்த ஆன்சரையும் என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணனா நமக்கு கிடைக்கிறது தான் என்னது, சூப்பர் ப்ராஃபிட். ஓகேவா? இப்ப சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், நம்மளோட மெயின் இன்டென்ஷனே என்னது, இந்த இதுக்கு கால்குலேட் பண்றது, குட்வில் கால்குலேட் பண்றது தான் நம்மளோட மெயின் இன்டென்ஷன். அப்ப குட்வில் கண்டுபிடிக்கணும். குட்வில் இஸ் ஈக்குவல் டு இந்த சூப்பர் ப்ராஃபிட்க்கு ஒரு அமௌண்ட் வந்திருக்குமா, அந்த அமௌண்ட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். இந்த நம்பர்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் உங்களுக்கு கொஸ்டின்லேயே மென்ஷன் பண்ணிடுவாங்க. பர்ச்சேஸ் அப்படின்னு நீ ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, பர்ச்சேஸ்க்கு முன்னாடி என்ன அமௌண்ட் இருக்கோ 1 or 2 என்ன இயர் இருக்கோ அந்த இயரையே வந்து நீங்க போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்ப அடுத்து தேர்டு 3 மார்க் பாருங்க. How is the value of goodwill calculated under the capitalization method? First என்ன பண்ணோம், சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்ல குட்வில் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். இப்ப கேபிட்டலைசேஷன் மெத்தட்ல எப்படி கால்குலேட் பண்ணணும் குட்வில் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அப்ப இப்ப நம்ம இந்த 3 மார்க் படிச்சாலே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அந்த இதுல இருக்க ஒரு 3 மெத்தட்ஸ்ல இருக்க ஃபார்முலாஸ் வந்து நம்ம படிச்ச மாதிரி. ஓகேவா? இப்ப இதுக்கு பாருங்க, capitalized value of business is equal to average profit divided by number of years into 100. ஓகேவா? இதுக்கு என்ன நம்ம கண்டுபிடிக்க போறோம், கேபிட்டலைஸ்ட் வேல்யூ ஆஃப் பிசினஸ். அப்ப கேபிட்டலோட வேல்யூ, ஒரு பிசினஸோட கேபிட்டல் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஆவரேஜ் ப்ராஃபிட், ஆவரேஜ் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டு 100. ஓகேவா? இப்போ அடுத்து கீழே பாருங்க. இப்ப கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து நமக்கு கொடுக்கல, சப்போஸ் கொடுக்கலன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, பிக்சட் அசெட் பிளஸ் கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. இதுக்கு நீங்க ஷார்ட்டா இதை எப்படி போட்டுக்கலாம்னா, டோட்டல் அசெட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி அப்படின்னு நம்ம போடலாம். அதாவது டோட்டல் அசெட்ன்றது பிக்சட் அசெட்டையும் கரண்ட் அசெட்டையும் ரெண்டத்தையும் சேர்த்தது தான் என்னன்னு சொல்லுவாங்க, டோட்டல் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப அடுத்தது நம்ம இது கண்டுபிடிச்சாச்சு. இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம், குட்வில். ஏன்னா இதோட மெயின் இன்டென்ஷனே என்னது, நம்ம குட்வில் கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட மெயின் இன்டென்ஷன். அப்ப குட்வில் எப்படி, கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் த பிசினஸ்க்கு ஒரு ஆன்சர் வந்திருக்குமா, அந்த ஆன்சர் மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இங்க ஒரு மைனஸ் பண்ணப்போ ஒரு ஆன்சர் வருமா, அந்த ஆன்சர். ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னது, குட்வில் நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? இதுதான் வந்து லாஸ்ட் 3 மார்க். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ.